ஈரோட்டில் இருக்கிறவங்களுக்கு வாக்கிங் போகிறதுக்கு ஒரே இடம் மொட்டை மாடி மட்டும்தாங்க. சரின்ட்டு கொஞ்சம் நேரம் டைம் இருந்தது. இன்னைக்கு ஹர்ஷத்துக்கு காலேஜ் லீவு. டிஃபன் வந்து கொஞ்சம் லேட்டாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7 o'clock மேலே ஆரம்பிச்சுக்கலான்ட்டு மேலே கொஞ்சம் நேரம் நடந்துக்கலான்ட்டு மொட்டை மாடியில் வந்து வாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே போயிருந்தேன். கொத்தவரங்காய் வத்தல் போட்டிருந்தேன் இல்லைங்க. வெயில 2-3 நாள் நல்லா காஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு காயணும்னு சொல்லிட்டு வெயில்ல காலையிலேயே எடுத்து வச்சுட்டேன். இன்னும் 2 நாள் காஞ்சா போதுங்க. நல்லா வந்து கொத்தவரங்காய் வத்தல் வந்து ரெடி ஆயிரும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்ல வந்து வேலை செய்யலாம். நாமளே இன்னைக்கு லேட்டா தான் வரோங்களா, கரெக்டா வந்து வேலை செய்யும் போது தான் இந்த சிலிண்டர் இருக்கு பாருங்க, அப்பதான் தீந்து போகும். எல்லாமே நமக்கு வந்து அர்ஜென்ட்ல தான் எல்லாமே ஆகும். என்னைக்காவது ரிலாக்ஸா வேலை செய்யலாம் அப்படிங்கும் போது தான் நமக்கு இன்னொரு வேலை எக்ஸ்ட்ரா வர மாதிரி ஆயிரும். வந்து பார்த்ததும் சிலிண்டர் வந்துட்டு இப்பதான் 4 நாள் புக் பண்ணனதும் உடனே வந்துருச்சுங்க. தீந்துரும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி கரெக்டா தீர்றதுக்கும் சிலிண்டர் வரதுக்கும் சரியா போயிருச்சு. இன்னைக்கு வந்து நேற்று நைட்டு தான் மாவு அரைச்சோங்க. அதனால இட்லி வந்து செஞ்சுக்கலாம் காலைல டிஃபனுக்கு. மதியம் சாப்பாடு மட்டும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு 2த்துக்கும் காம்பினேஷனா காலிஃபிளவரும் உருளைக்கிழங்கும் போட்டு குருமா தாங்க அரைச்சி ஊற்றி வச்சிருந்தேன். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, தக்காளி அதெல்லாமே காலிஃபிளவர் எல்லாம் போட்டுட்டு நமக்கு மசால்ஸ் என்ன வேணுமோ எல்லாமே ஆட் பண்ணி தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றி வச்சோம்னா இட்லிக்கும் சாதத்துக்கும் நல்லா இருக்கும்.